கடவுளே, தயவு செஞ்சு என் பிள்ளைய சோதிக்காதப்பா. அவனே இந்த 2 வருஷம் கஷ்டப்பட்டு அங்க வேலை பார்த்து சம்பாரிச்சுதான் நான் வாங்கி வச்ச கடன் எல்லாம் அடைச்சான். அவன் தங்கச்சிக்கெல்லாம் ஃபீஸ் அவன் தான் கட்டுறான். நான் கட்டிட்டு வந்தவனும் ஒரு கூறு கட்டவன். அவன் ஒரு வேலையும் செய்யாம தண்டத்துக்கு வீட்டுல கிடக்குறான். அதனாலதான் அவனை வெளிநாடு அனுப்பி இங்க நான் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு அவன் சாப்பிட்டானோ இல்லையோன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கடவுளே, இப்படி திடீர்னு அவனுக்கு வேலை போயிடுச்சுன்னு சொன்னா நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்? அவனுக்கு எப்படியாவது வேலை கிடைக்கணும் கடவுளே. அவனாலதான் எங்க குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. அவனை சோதிக்காத, எங்களையும் சோதிக்காத கடவுளே. நான் ஓ மேலதான் நம்பிக்கை வச்சு இங்க வந்திருக்கேன். சீக்கிரமா அவனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு கடவுளே. இந்தாமா லட்சுமி, பூ வாங்கிக்க. தாங்க. ஆமா லட்சுமி, உன் பையன் ஊர்ல இருந்து வந்திருக்கானாமே, எப்படி இருக்கான்? கோயிலுக்கு வரவே இல்ல? ஆமா, வந்து 3 நாள் தான் ஆகுது. அந்த அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வடான்னு சொன்னேன். அவனும் கோயிலுக்கு வந்தானே. நீங்க அவனை சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓ சரி சரி, நான் பாத்துருக்க மாட்டேமா, அதான் கேட்டேன். என்னம்மா உன் மூஞ்சி ஒரே வாட்டமா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா என்ன? அதை ஏன் கேக்குறீங்க? என் பையனுக்கு வேலை போயிடுச்சு, அதான். என்னம்மா வேலை போயிடுச்சா? லீவுக்குலாம் வந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ஊர்ல இருந்து வரும்போது லீவுக்கு தான் வந்தான். வந்துட்டு ஒரு மாசத்துல திரும்ப போற மாதிரி தான் இருந்தது. ஆனா திடீர்னு இன்னைக்கு காலையில அவனோட ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி திடீர்னு உனக்கு வேலை போயிடுச்சுப்பான்னு சொல்லிட்டாங்க. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் கம்பெனில வேலையை விட்டு நிக்க சொல்ல மாட்டாங்களே, முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களே. இல்ல, அவனுக்கு முன்னாடியே எல்லாம் எதுவும் சொல்லலையா. இன்னைக்கு காலையில தான் கால் பண்ணி இப்படி விஷயத்த சொல்றாங்க, உன்னைய வேலையை விட்டு தூக்கிட்டோன்னு. ஆனா நம்பிதான் எங்க குடும்பமே இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. கவலைப்படாதமா, அவனுக்கு கடவுள் ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. அதுக்குதான் கடவுளே எங்கேயாவது மனசு விட்டு வேண்டிட்டு போலான்னு வந்தேன். அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா நல்லா இருக்கும். கிடைக்குமா? கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல இடத்துல நல்ல வேலை கிடைக்கும், கவலைப்படாது. உங்க வாக்கு பழிச்சிட்டா போதும். ஒரு நல்ல இடத்துல நல்ல வேலை பார்த்தாலே போதும் எங்களுக்கு. கோவில் மணியே அடிச்சிருச்சு, கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா. இந்தா பூவை புடி. கவலைப்படாம இரு லட்சுமி, அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். கடவுளே, நீதான் ஒரு நல்ல வழியை காட்டணும். ஏக்கா லட்சுமி அக்கா, கோவில்ல சக்கரை பொங்கல் போடுறாங்க, நீங்க இன்னும் போய் வாங்கலையா? சீக்கிரம் போய் வாங்குங்கக்கா, தீந்துற போகுது. ஆமா லட்சுமி அக்கா, செம்ம டேஸ்ட். நாங்க எல்லாம் ஒரு தட்டை சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு தட்டை சாப்பிடுறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஏக்கா வேகமா போங்க, இல்லன்னா காலி ஆயிட போகுது. நான் சக்கரை பொங்கல் சாப்பிடுற நிலைமையில இல்ல சின்ன பொண்ணு, நீங்க சாப்பிடுங்க. என்ன லட்சுமி அக்கா, நிலைமையில இல்ல குழமையில இல்லன்ட்டு சக்கரை பொங்கல் எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? வாங்க, நான் உங்களுக்கு வேணா வாங்கி ஊட்டி விடுறேன், சாப்பிடுங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சின்ன பொண்ணு. அதெல்லாம் கிடையாது, நீங்க சக்கரை பொங்கல் சாப்பிட்டே ஆகணும். அதான் வேண்டான்னு சொல்றேன்ல சின்ன பொண்ணு, விடு சின்ன பொண்ணு, நான் போறேன். அதெல்லாம் விட முடியாது, உங்களுக்கு நான் சக்கரை பொங்கல் கொடுத்தே தீரணும். இருங்க வரேன். ஏட்டி உமா, இத பிடி. தா சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு மரியாதை எனக்கு கீழே இறக்கி விடு சின்ன பொண்ணு. அதெல்லாம் முடியாது. ஏட்டி உமா, அந்த சக்கரை பொங்கலை எங்கிட்ட நீட்டு. சரி சின்ன பொண்ணு, இந்தா. அக்கா இந்தாங்க, காட்டுங்க. ஏட்டி, உனக்கு என்ன கிறுக்காட்டி பிடிச்சிருக்கு? இறக்கி விட்டுட்டி என்ன? அதெல்லாம் முடியாது, நீங்க வாங்கினாதான் உங்களை இறக்கி விடுவேன். விட்டு சின்ன பொண்ணு, எல்லாரும் பாக்குறாங்க. நீங்க இந்த சக்கரை பொங்கலை வாங்கிட்டீங்கன்னா நான் உங்களை விடுவேன். காட்டுங்க. சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணும் இல்ல, காஞ்ச பொண்ணும் இல்ல, சக்கரை பொங்கல் தான் இருக்கு. காட்டுங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க, திணிச்சிட வேண்டியதான். என்ன ஏக்கா, எப்படி சக்கரை பொங்கல் டேஸ்டா இருக்கா? சின்ன பொண்ணு, அதான் சாப்பிட்டல, விட்டு சின்ன பொண்ணு என்ன கீழே. அதெல்லாம் முடியாது, இன்னொரு வாய் வாங்கிக்கோங்க. ஏக்கா, நான் எவ்வளவு ஆசையா விட்டுறேன், வாங்கிக்கங்க. வாயில இருந்து கைய எடுட்டி முதல்ல தொண்டை வரைக்கும் விட்டு வச்சிருக்க. ஐயோ ஏக்கா, சாரிக்கா, அதோ எடுக்கிறேன். அடி பாவி. என்ன லட்சுமி அக்கா, சக்கரை பொங்கல் சாப்பிட்டானே எம்ஆர் ராதா வாய்ஸ்ல வருது. இறக்கி விடு சின்ன பொண்ணு என்ன. என்ன ஏக்கோ, இப்ப சந்தோஷமா? உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, எல்லாரும் முன்னாடியே நான் அவமானப்படுத்துறதே உனக்கு வேலை. என்ன லட்சுமி அக்கா இப்படி சொல்லிட்டீங்க? பாசமா உங்களுக்கு 2 வாய் சக்கரை பொங்கல் ஊட்டி விட்டது தப்பா? நான் உன்னை கேட்டனா? ஏக்கா, கேட்காம ஊட்டி விடுறதுதான்க்கா பாசம். உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல சின்ன பொண்ணு. என்ன லட்சுமி அக்கா, சின்ன பொண்ணு தூக்கி உட்கார வைக்கும் போது ஜாலியா உட்கார்ந்து இருந்தீங்க, இப்ப என்னமோ பிடிக்காத மாதிரி சீனை ஓட்டுறீங்க. என்னது ஜாலியா உட்கார்ந்து இருந்தானா? அட ஆமாக்கா, ஜாலியா உட்கார்ந்து இருந்துட்டு ஓசிலேயே 2 வாய் சக்கரை பொங்கலையும் சாப்பிட்டீங்க. நீங்க அதிர்ஷ்டக்காரங்க தான் போங்க. எங்களுக்கு எல்லாம் ஒரு பருக்க கூட யாரும் தர மாட்டாங்க ஓசில. உங்களுக்கு என்னன்னா 2 வாய் சக்கரை பொங்கல் கிடைச்சிருச்சு. என்னது ஓசில தர மாட்டாங்களா? அப்ப கோயில் பிரசாதத்தை என்ன காசு கொடுத்தா வாங்கிட்டு வந்த? அப்படி சொல்ல லட்சுமி
லட்சுமி அக்கா, நான் கஷ்டப்பட்டு லைன்ல நின்னு இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு அப்படியா? சின்ன பொண்ணு வாங்கிட்டு வந்தா, அவளே உங்களுக்கு ஊட்டியே விட்டுட்டா. கொடுத்து வச்சவங்க நீங்க. இப்ப என்ன உனக்கு? நான் ஓசியில ஒரு 2 வாய் சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டேன் தானே. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லக்கா, நீங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொன்னேன். வசந்தி அக்கா வேணா லட்சுமி அக்கா வாயில கையை விட்டு நோண்டி அந்த சக்கரை பொங்கலை எடுத்து உங்களுக்கு ஊட்டி விடுறேன். சீ, என்ன சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் சொல்ற? அட ஆமாக்கா, உங்களுக்கு அந்த 2 வாய் சக்கரை பொங்கல் தானே வேணும், நான் ஊட்டி விடுறேன் வாங்க. ஐயோ சின்ன பொண்ணு, எனக்கு சக்கரை பொங்கல் வேணாம், ஒண்ணு வேணாம், ஆள விடு. ஏக்கா வசந்தி அக்கா நிலுங்கக்கா, நான் உங்களுக்கு அந்த சக்கரை பொங்கலை எடுத்து தரேன். ஏக்கா வசந்தி அக்கா. சூப்பர் சின்ன பொண்ணு, இந்த வசந்திக்கு இதெல்லாம் தேவைதான். சக்கரை பொங்கலை கொடுவுமா. என்ன லட்சுமி அக்கா குறுக்குறுன்னு பாக்குறீங்க? இன்னொரு வாய் வேணுமா? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. சும்மா சொன்ன ஒத்த சம்மந்தி, நில்லுங்க. ஏக்கா இருங்க, நானும் வரேன். என் பின்னாடி வராத சொல்லிட்டேன். அப்ப நான் கண்டிப்பா வருவேன். ஏக்கா நில்லுங்க. இரு சின்ன பொண்ணு, நானும் வாரேன். இப்படித்தான் மக்களே என்ன எல்லாரும் விட்டுட்டு போயிடுறாங்க. ஏட்டி உமா வரியா இல்லையா? வாரேன் சின்ன பொண்ணு. நல்லபடியா பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நல்ல சிறப்பா நடக்குது பூஜை எல்லாம் இங்க. வருஷம் இப்படிதான்ப்பா நடக்கும். போன வருஷமே உங்களை வர சொன்னேன், போன வருஷம் வர முடியல சொல்லிட்டீங்க. இந்த வருஷம் மாதிரி எல்லாரும் வந்திருக்கீங்களே, சந்தோஷம். எங்கடி முன்ன மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைய முடியல. அதான் போன வருஷம் கொஞ்சம் குறுக்கு வழியா இருந்தது, அங்கேயும் இங்கேயும் அலைய முடியாதுன்னு தான் வரலன்னு சொல்லிட்டேன். சரிம்மா, இனி வருஷம் எல்லாரும் பூஜைக்கு வந்துருங்க. பாப்போம் சங்கரி, அப்ப நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. ஆமா முடிஞ்சா அடுத்த வருஷம் வர பாருங்க. ஆமா சங்கரி, பிள்ளைங்களாம் எங்க? அவளுங்க அந்த பக்கம் சக்கரை பொங்கல் போடுறாங்கன்னு வாங்குறதுக்காக போனாலுங்க. சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாளுங்களா இருக்கும். சரி ஏன் அண்ணே, நம்ம ஏன் இந்த கோவில் திருவிழா எல்லாம் முடிஞ்ச உடனே பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வரக்கூடாது? டூர் மாதிரி. நல்ல ஐடியாதா, பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வரலாமே. இங்க என்ன இருக்கு அப்படி சுத்தி பாக்குறதுக்கு? ஒண்ணுமே இல்ல. நம்ம குற்றால போலாமே. குற்றாலத்துக்கா? அங்க தண்ணி இருக்குமா? இப்ப வெயில் நேரமா வேற இருக்கு. அதெல்லாம் இருக்கும் போனா. இருக்குன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாரும் போயிட்டு வரலாம். நீ என்ன சொல்ற சங்கரி? போலானே, ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்ப சரி, திருவிழா முடிஞ்சு மறுநாளே கிளம்பிடுவோம். சரிண்ணே. ஆமா, திருவிழா முடிஞ்சு மறுநாளே போயிட்டு வந்துருவோம். அப்பதான் எங்க வீட்ல கொஞ்ச நாள் வர தங்கணும், அம்மா அப்பா வீட்டுக்கு வர போகணும்ல. சரி, அப்ப திருவிழா முடிஞ்சு மறுநாளே போவோம். அம்மா அப்பா நீங்க 2 பேரும் வருவீங்கல்ல? பாப்போம் டி. முடிஞ்சா வரும், இல்லனா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க மக்களே. அதெல்லாம் இல்லப்பா, கார் தானே, நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு வருவோம். ஒரு நாள் தானே, ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்களும் வாங்க. என்ன லட்சுமி நம்ம உட்கார்ந்திருக்கோம், பார்க்கவா போறா? லட்சுமி, லட்சுமி. சங்கரிக்கா. என்ன லட்சுமி, நாங்க இங்க உட்கார்ந்திருக்கோம், பார்க்காம போற? அக்கா நான் கவனிக்கலக்கா. என்ன லட்சுமி மூஞ்சி ஒரே வாட்டமா இருக்கு? ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணும் இல்லையா? பார்த்தா அப்படி தெரியலையே லட்சுமி. ஒண்ணு என்னத்த சொல்லமா, என் வாழ்க்கையில ஒரு விஷயம் கூட நல்லா தான் நடக்காது போல. என்ன ஆச்சு லட்சுமி? நீ காலையில எல்லாம் நல்லா தானே இருந்த, முதல்ல உட்காரு. சொல்லு லட்சுமி, என்ன ஆச்சுன்னு. ஏக்கா அதை நான் சொல்றேன். ஏக்கா அது ஒண்ணுமில்லக்கா, லட்சுமி அக்கா சக்கரை பொங்கல் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சாங்க. அவங்கள இடுப்புல தூக்கி வச்சு 2 வாய் ஊட்டி விட்டேன், அதான் என் மேல கோச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. அவங்கள இடுப்புல தூக்கி வச்சு சாப்பாடு ஊட்டினதுதான் அவங்களுக்கு மன வருத்தம் ஆயிடுச்சு. இல்ல லட்சுமி அக்கா? இதெல்லாம் யாராவது இப்ப கேட்டாங்களா சின்ன பொண்ணு? ஏக்கா கோவப்படாதீங்கக்கா, மன்னிச்சிருங்கக்கா, தெரியாம பண்ணிட்டேன். என்னது, இடுப்புல தூக்கி வச்சு சாப்பாடு ஊட்டுனியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அந்த பைத்தியக்காரி எதையாவது உளருவா. சும்மா இரு சின்ன பொண்ணு, அமைதியா. ஏக்கா சின்ன பொண்ணு பேசாம உட்காரு சின்ன பொண்ணு. சரி நீ சொல்லு லட்சுமி, என்னாச்சுன்னு. அது ஏக்கா, நம்ம ராமுக்கு வேலை போயிடுச்சுக்கா. என்ன சொல்ற லட்சுமி? அவன் லீவுக்கு தானே வந்தாங்க, அப்புறம் எப்படி வேலை போகும்? ஏக்கா அவன் லீவுக்கு தான் இங்க வந்தான். இன்னைக்கு காலையில தான் அவனோட மேனேஜர் யாரோ போன் பண்ணி சொன்னாங்க, உன்னைய வேலையை விட்டு தூக்கிட்டோம்பா தம்பி, கம்பெனி ஏதோ லாஸ்ல போயிட்டு இருக்கான், அதனால நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குறாங்களாம், அதுல அவனையும் தூக்கிட்டாங்களாம். என்னக்கா இப்படி சொல்றீங்க? திடுத்து பண்ணி வேலை போயிடுச்சுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? அதான் சின்ன பொண்ணு, எனக்கும் தெரியல. நான் கட்டிக்கிட்ட கூறு கட்ட மனுஷனும் ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல. அவன் தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லா கடனையும் அடைச்சான். இப்ப இன்னும் 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அது மட்டும் இல்லாம பூமாரிக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும். என்ன பண்ண போறேனே தெரியல. கவலைப்படாத லட்சுமி, அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேற எங்கேயாவது அவனை முயற்சி பண்ணி பார்க்க சொல்லு. ஏக்கா நான் வேணா என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவங்க கம்பெனில வேலை கிடைக்குமான்னு கேட்க சொல்றேன். கேட்டு பாரு சின்ன பொண்ணு. ஆனா அவரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தாரு, ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் வேலைக்கு இப்பதான் புதுசா எடுத்தாங்கன்னு. மறுபடியும் எடுப்பாங்களா இல்லையான்னு வேற தெரியல.
எதுக்கோ கேட்டு பாரு சின்ன பொண்ணு. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல சின்ன பொண்ணு. கவலைப்படாதீங்கக்கா, ராம் நல்ல பையன், அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆ, எங்க உங்க பையன் என்ன படிச்சிருக்கான்? ஏதோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அண்ணன். இன்ஜினியரிங் படிச்சிருக்கானா? எது சம்பந்தமா? கம்ப்யூட்டர்ல வேலை பாக்குற மாதிரி தான். என்ன, அவன் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கான். ஓ சரி சரி. அம்மா கவலைப்படாதம்மா, அவனுக்கு வேலை கிடைக்கும். எப்படின்னு? என்னோட கம்பெனியோட பிரான்ச் இங்க ஒண்ணு இருக்கு, அங்க வேணா அவனுக்கு நான் வேலை போட்டு தரேன். என்ன சொல்றீங்க, உண்மையாவா? ஆமாமா, அவனை ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து என்னை பார்க்க சொல்லு. சரி சரி, ரொம்ப நன்றிண்ணே. இப்பதான் என்னால மூச்சே விட முடியுது நிம்மதியா. ஃபாரின்ல எத்தனை வருஷம் வேலை பார்த்தான்? ஒரு 2 வருஷமா அங்கதான் இருந்தான். சரி சரி, அப்ப அவனை ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வந்து சங்கரி வீட்லயே வந்து காட்ட சொல்லுங்க, நான் பாத்துறேன். சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. இதுல என்ன இருக்கு, நாங்களே சில டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வேலைக்கு ஆள் இருக்கணும் தான் இருந்தோம், அதனால இவனை வேலைக்கு எடுத்துக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப 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 நன்றிண்ணே. உங்களை மாதிரி நல்ல மனசு யாருக்குமே வராது. ரொம்ப நன்றிண்ணே. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. அப்புறம் லக்ஷ்மி அக்கா, ஒரே ஜாலி தான் போங்க. ஆய் வந்தவாசி வரைக்கும்ல போகுது. அட நீ வேற ஏன்டி, நானே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். என் வயித்துல பாலை வாத்துட்டாரு. ஏக்கா, ஒரு விதத்துல ராமுக்கு அங்க வேலை போனதும் நல்லதுதானே வச்சுக்கோங்க. எத்தனை வருஷம் அவ உங்களை விட்டு தனியா அங்கேயே கஷ்டப்படுவா, இங்க வந்து உங்க கூட இருந்துகிட்டே வேலைக்கு போட்டோம். அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு. சரி சரி அக்கா, ட்ரீட் தாங்க. என்னது ட்ரீட்டா? அட ஆமாக்கா, ராமுக்கு புது வேலை எல்லாம் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு எதுவும் தர மாட்டீங்களா? ட்ரீட் தானே சின்ன பொண்ணு, வீட்டுக்கு வா, ஏதாவது செஞ்சு தரேன். அதெல்லாம் முடியாது, ஏதாவது வாங்கி தாங்க. என்னது ட்ரீட்டா? யார் தரீங்க, எங்க தரீங்க? இல்ல 4 முடி ட்ரீட்னு ஓடி வந்துட்டீங்க. ஆமா சின்ன பொண்ணு, ட்ரீட் யார் தரா? இல்ல நம்ம லக்ஷ்மி அக்கா தான். ராமுக்கு இங்கேயே ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அதனால லக்ஷ்மி அக்கா நம்ம எல்லாருக்கும் ட்ரீட் வைக்க போறாங்களாம். அப்படியா லட்சுமி அக்கா? என்ன ட்ரீட் தர போறீங்க லட்சுமி அக்கா? பீஸாவா, பர்கரா, இல்ல KFC சிக்கனா, இல்லனா பிரியாணியா, பரோட்டாவா, சிக்கன் ரைஸா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு லக்ஷ்மி அக்கா இருக்க சந்தோஷத்துக்கு இது எல்லாத்தையும் வாங்கி தந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா லட்சுமி அக்கா? ஏட்டிங்களா, இங்க பாருங்க, நான் ட்ரீட் வைக்கிறேன்னு தான் சொன்னேன், இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லலையே. வீட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லாருக்கும் கேசரியும் பாயசமும் தரேன், சாப்பிட்டுட்டு போங்க. என்னது கேசரியும் பாயசமுமா? இதெல்லாம் யார் சாப்பிடுவா? இதெல்லாம் ஒரு ட்ரீட்டா லட்சுமி அக்கா? அட்லீஸ்ட் ஒரு பிரியாணியாவது வாங்கிட்டாங்களே. இதெல்லாம் முடியாது, வந்தீங்கன்னா கேசரியும் பாயசமும் தருவேன். அப்படியா லட்சுமி அக்கா? இவ ஒருத்தி அப்படியா லட்சுமி அக்கா, இப்படியா லட்சுமி அக்கான்னு. சும்மாவே இருந்தா ஒண்ணும் கிடைக்காது. லட்சுமி அக்கா கிட்ட கேளு, ஏதாவது வாங்கிட்டாங்கன்னு. அப்படியா வசந்தி அக்கா? இவ ஒருத்தி அப்படியா அப்படியான்ட்டு நம்மளே கேட்போம். ஏடியுமா, நான் இப்ப எப்படி பேசுறேனோ அதே மாதிரியே நீனும் பேசணும், சரியா? சரிக்கா. இங்க பாருங்க லட்சுமி அக்கா, இந்த வசந்தி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சிக்கன் பிரியாணியோ இல்ல பரோட்டாவோ எங்களுக்கு வாங்கி தந்துதான் ஆகணும். ஆமா லட்சுமி அக்கா, எனக்கும். பார்க்கட்டி, வீட்டுக்கு வந்தீங்கன்னா கேசரியும் பாயசமும் தருவேன். அப்படி அது ரெண்டும் வேணானா இங்கேயே கடங்க, உங்களுக்கு அது கூட கிடைக்காது, பாத்துக்கங்க. ஏக்கா, எனக்கு கேசரியும் பாயசமுமே போதும். அப்படின்னா சரி, வீட்டுக்கு வாங்க, செஞ்சு தரேன். அக்கா, எனக்கு அவ்வளவுதான் மரியாதை இல்ல. நான் திரும்பி நின்னு 10 எண்ணுவேன், அதுக்குள்ள நீங்க என்னைய கூப்பிட்டு வாங்கி தரேன்னு சொல்லணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், பாத்துக்கங்க. 1 2 3 4 5. அக்கா எல்லாரும் வாங்க, அந்த 4 முடி மட்டும் தனியா எண்ணிக்கிட்டே கிடக்கட்டும், நாம அப்படியே ஓடிடுவோம். வசந்தி பாவ சின்ன பொண்ணு. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, வாங்க போவோம். அவ்வளவுதான், லட்சுமி அக்கா பயந்துருப்பாங்க நம்ம பேச மாட்டோம்னு. இப்ப கூப்பிட்டு உனக்கு பரோட்டா பிரியாணி எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்ல போறாங்க. 6 7 8 9 10. என்ன ஒரு சத்தத்தையும் காணும்? லட்சுமி அக்கா கூப்பிடுங்க.